ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். மத்திய எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ஆமேன். பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் நாள். இது ஒரு சடங்கு காலம் அல்ல, இது உள்ளம் திரும்பும் காலம், இது இதயம் உடையும் காலம், இது ஆவி சுத்திகரிக்கப்படும் காலம், இது தேவனோடு நெருங்கும் காலம். தவம் காலம் என்றால் உணவு குறைப்பது மட்டுமல்ல, சடங்கு செய்வது மட்டுமல்ல, நோன்பு இருப்பது மட்டுமல்ல. தவக்காலம் என்றால் என் உள்ளத்தை ஆண்டவரிடம் கொடுப்பது. வசனத்தின் இந்த ஆழத்தை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு சொன்ன முதல் வார்த்தை மனம் மாறுங்கள். அவர் ஆலயம் கட்டுங்கள் என்று சொல்லவில்லை, பலி கொடுங்கள் என்றும் சொல்லவில்லை, சடங்கு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது ஒன்றுதான், மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள் என்றால் பயப்படுதல் அல்ல, வெட்கப்படுதல் அல்ல, வெளிப்புற மாற்றமும் அல்ல. மாற்றம் என்பது இதயத்தின் திசை மாறுவது. அதாவது நாம் போய்கொண்டிருந்த வழியை விட்டுவிட்டு வேறொரு வழிக்கு திரும்புவது, நாம் நோக்கி சென்ற திசையை மாற்றுவது, வாழ்க்கையின் பாதையை மாற்றுவது. ஒரு மனிதன் தவறாக ரோட்டிலே நடக்கிறான். அவன் நல்லவனாக இருக்கலாம், அவன் வேகமாக நடக்கலாம், அவன் முயற்சி செய்யலாம், ஆனால் டைரக்ஷன் தவறு. அவன் எங்கு போனாலும் சரியான இடத்துக்கு போக மாட்டான். அவன் நின்று திரும்பி சரியான ரோட்டில் நடக்கிறான் என்றால் இதுதான் திசை மாறுதல். இதற்கு முன்பாக பாவத்தின் பக்கம், உலகத்தின் பக்கம், சுயத்தின் பக்கம் நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுதோ தேவனின் பக்கம், பரிசுத்தத்தின் பக்கம், சிலுவையின் பக்கம் நாம் திரும்புகிறோம். மூன்றாவதாக உள்ளத்தை உடைக்கும் சிந்தனை. பலர் தேவனோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இதயம் தேவனோடு இல்லை. உடல் ஆலயத்தில் இருக்கிறது, ஆவி உலகத்திலே இருக்கிறது. வாய் ஜெபம், உள்ளத்தில் பாவம், வெளியில் பக்தி, உள்ளே போராட்டம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் சடங்குகளை கேட்கவில்லை, நான் உன் இதயத்தை கேட்கின்றேன். நான்காவதாக தவக்காலத்தின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், தவக்காலத்தின் நோக்கம் இதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஆவியிலே நாம் மென்மையாக இருக்க வேண்டும். அதாவது ஆவி கடினமானதாக இல்லாமல் தேவனின் தொடுதலுக்கு எளிதிலே பதில் அளிக்கின்றது. உள்ளம் உடைந்து போகக்கூடிய அந்த எளிய தன்மையோடு கூட இருப்பதுதான் ஆண்டவர் கேட்கின்ற ஒரு உண்மையான தவக்காலமாக இருக்கிறது. தவக்காலத்தின் உண்மையான நோக்கம் இருமாப்பு, பெருமை, இவைகள் நம்மிடத்திலே சுக்கு நூறாக உடைக்கப்பட வேண்டும். கண்ணீர் விட்டு நம்முடைய உள்ளத்திலே குவிந்து கிடக்கின்ற பாவங்களை வெறுத்து ஆண்டவரிடத்திலே கதறி அழ வேண்டும். தேவனை தேட வேண்டும், தேவ சமூகத்தை விரும்ப வேண்டும். இதுதான் தவக்காலம். ஐந்தாவதாக மனம் மாற ஆண்டவர் இந்த காலத்திலே நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். கால் டு ரிப்பென்டன்ஸ் என்று ஆண்டவர்
கேட்கிறார். உன் இதயத்தில் என்ன இருக்கிறது? உன் உள்ளத்தில் என்ன மறைந்திருக்கிறது? உன் ஆவியில் என்ன போராடுகிறது? நீ மறைத்த பாவம், நீ பழகிய பழக்கம், நீ விட்டு கொடுக்காத உறவு, நீ பிடித்து கொண்ட கோபம், நீ வளர்த்த பெருமை. இந்த ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார், என்னிடம் வா, மறைக்காதே, எதையும் ஒழிக்காதே, ஓடாதே, உள்ளம் உடைந்து என்னிடத்துல நீ வருவாயா என்று அவர் நம்மை இந்த நாட்களிலே சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆறாவதாக பார்க்கும் பொழுது இந்த தவக்காலம் நம்மை ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்து அழைக்கின்றது. வெளியிலே அழகாக இருக்க அல்ல, உள்ளே சுத்தமாக இருக்க, மனிதரை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்த, உலகத்தை வெல்ல அல்ல, சுயத்தை சாகடிக்க, புகழை தேட அல்ல, தேவ சமூகத்தை தேட ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றது. நாம் சிந்தித்து பார்ப்போம். தவக்காலத்தின் தொடக்க நாளிலே நிற்கிற நாம் இனி வரும் நாட்களிலே தவக்காலம் முழுவதுமாக நம்மை சுற்றிலுமாய் நாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்காதபடிக்கு, வெளியரங்கமாய் நாம் சடங்குகள் செய்து அவைகளின் வழியாக நான் தூய்மையாய் இருக்கிறேன் என்று இல்லாதபடிக்கு நம்முடைய உண்மையான உள்ளத்தை நோக்கி பார்ப்போம். உடைந்து நொறுங்கி போன இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடுவோம். காலம் இனி செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதை நாம் அதிகமாக உணர்வோம். உலகின் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்துமே ஆண்டவர் அருகிலே வந்துவிட்டார் என்ற செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தவ காலத்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய மகாராஜா இயேசு வருகின்றார். அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தவ காலத்தின் முதல் நாளிலே இதோ சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் தவ காலத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி ஏமாந்து போகாதபடிக்கு எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே தூய்மையாக்கும்படியாக எங்கள் உடைந்து போன நொறுங்கி போன இருதயத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீ சுத்திகரிப்பீராக. எங்கள் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்து அதை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பாவத்தின் மட்டிலே எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடுவீராக. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு நாங்கள் விலகும்படியான ஒரு தூய இருதயத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய், பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். உமது பரிசுத்தத்தை விரும்ப செய்வீராக. உமது சமூகத்தை நித்தமும் தேடச் செய்வீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.